கலரு அவ கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் தௌசண்ட் வால்ட் பாரு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு டடக்கா 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 கலரு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அவ கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் தௌசண்ட் வால்ட் பாரு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு சாமி கருப்பு தான். You know, ladies, it's time to show some real love. Mary Pia. Goomba, I like the Goomba. 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 பன்னாரஸ் பட்டு கட்டி மல்லிப்பூ கண்டா வச்சு சிங்கப்பூர் சிமட்டிய மனச கெடுத்தா அவ முந்தான பூவ கண்டு என் உசுறு புட்டுக்குச்சு சிந்தாம சதராம என் கதைய முடிச்சா மெரப்பியா மெரப்பி தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா அள்ளி கொடுத்தால் குறையாது வாடி அழகே தாமத்தை தருவேன் ஐயா சுல்தானே சுல்தானே சுல்தானே. ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே, எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியூடாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், வார வாரம் நம்ம நாட்டு கலைஞர்களோட அருமையான குரல்ல அதாவது வந்து தென்னிந்திய பாடல்களை உங்களுக்காக கொடுத்துட்டு வர்றது வள்ளுமை. அந்த வகையில இன்றும் கூட உங்களுக்கு பிடித்த பாடல்கள், உங்களுக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய பாடல் வகைகளை எங்களுடைய நாட்டு கலைஞர்களுடைய இசையமைப்புலையும் அவர்களுடைய குரல்லையுமே வந்து இந்த கிழமையுமே உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு நாங்களும் தயாரா இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி என்னோட இன்றைக்கு
இன்றைக்கும் கூட தொகுத்து வழங்குவதற்காக கலின்ஸ்டா இணைந்திருக்கிறார். வணக்கம் கலின்ஸ்டா. வணக்கம் அன்ராஜ், வணக்கம் நேர்களே. மற்றும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. கச்சேரி ஆரம்பம் அப்படின்னு சொன்னாலே தனியான ஒரு எனர்ஜி வந்து எல்லாரிடமும் வந்துடும். என்னன்னு சொன்னா பாடல்கள் அப்படி இருக்கும். எங்களுடைய இசைக்கலைஞர்கள் வந்து உங்களுக்காகவே உங்களுக்கு பிடித்த பாடல்களை தரதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. வளமை போலவே வந்து வித்தியாசமான பாடல்கள், எல்லா பாடல்களுமே வந்து நாங்கள் தரதுக்கு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் சிறுவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், எல்லோருமே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா தான் எங்களுடைய நிகழ்ச்சி அமைஞ்சிட்டு இருக்கு. என்று சொன்னா புதிய பாடல்கள், பழைய பாடல்கள், இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான பாடல்களை நாங்களுமே தந்துட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்லாமல் நீங்களும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கும் ஆதரவு தந்துட்டு வருவீங்க. மென்மேலும் வந்து உங்களுடைய ஆதரவு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக் கொள்கின்றோம். எங்களுடைய இந்த ஈழத்து இசை கலைஞர்களுடைய திறமைகளை வெளிக்கொணரும் முகமாக இந்த நிகழ்ச்சியுமே நாங்களுமே தந்துட்டு வரோம். இதுல நிறைய கலைஞர்கள் பங்கு பெற்றிட்டு இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய இசை கலைஞர்களாக இருக்கட்டும், வாத்திய கலைஞர்களாக இருக்கட்டும், அல்லது வந்து பல்வேறு நபர்களுடைய ஒத்துழைப்பு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. சோ அந்த வகையில நாங்களுமே அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொள்கின்றோம். கண்டிப்பாக. அதாவது வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து இன்றைக்கு யார் வந்து இணைந்திருக்க போகின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட் குழு அப்படின்ற பேண்ட் குழு தான் இன்றைக்கு நம்மளோட வந்து இணைஞ்சிட்டு இருக்க போறாங்க. ஸோ 2 வாரங்களாக அவங்க தான் கண்டினியூஸா வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரங்களும் அவங்களோட ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸோட தான் இந்த நிகழ்ச்சி நகர்ந்து செல்ல தயாரா இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கும் கூட நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த திறமையான கலைஞர்கள் யார், அதாவது பாடகர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் ரங்கநாதன், டப்ரீனா, அகிலன், கொன்சிகா, பூஜா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரையுமே வரவேற்றுக் கொண்டு அவங்களோட அருமையான குரல்ல தான் இன்றைக்கும் கூட பாடல்கள் அமைய பெற்றிருக்க போகின்றது. என்னென்ன பாடல்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களாகத்தான் இருக்கும். நிறைய பாடல்கள் வந்து பழைய பாடல்களாக இருந்தாலும் இப்ப வந்து அது ரீட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. குறிப்பாக ஒரு படத்தை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப குறிப்பாக குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படங்கள்லயே வந்து அங்க அந்த காலத்து பாடல்களை காப்பிரைட்ஸோட இப்ப வந்து ரீட்ரெண்டிங் ஆக்குறது வளர்ந்து, அந்த வகையில கூட இன்றைக்கும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில பழைய கால பாடல்களையுமே இப்ப புதிதாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். ஸோ பழைய பாடல்கள் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு தெரியும், அதாவது நிறைய அர்த்தங்களையும் நிறைய ஒரு வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களையும் கொண்ட பாடல்கள் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த பாடல்களோட சேர்ந்து இந்த காலத்து இளைஞர் ஜோதிகளுக்கு ஏற்ற மாதிரியான எனர்ஜெட்டிக்கான வைப் பண்ணக்கூடிய மாதிரியான வைப் மெட்டீரியல் சாங்ஸுமே கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அந்த வகையில இன்றைய நிகழ்வினுடைய முதலாவது பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், ஓகே, அந்த வகையில நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்துல என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ இந்த பாடலுக்கு அப்புறம் ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது மன திருப்தி அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு பொழுது நிறைய பேர் நினைப்பாங்க கலர் அப்படின்றது வந்து ஒரு பெரிய குறை, அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கவங்களுமே இப்ப வரைக்கும் இருந்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆறுதலா இந்த பாடல் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஸோ கலர்ல எந்த விஷயமே இல்லை, நம்ம நடந்து கொள்ற நடத்தையில தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விடயம். இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்ற கில்ட்டினஸ் இருக்கும். ஸோ அதை வந்து போக்கின ஒரு பாடல் தான் இந்த கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்ற பாடலாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து நிறைய அர்த்தங்கள், நிறைய விடயங்கள் வந்து உள்ளடக்கி இருப்பாங்க. குறிப்பாக வந்து நம்ம ரஜினிகாந்துமே கருப்பு தாங்க. ஸோ அவர் இப்ப பாத்தீங்கன்னா நம்பர் 1 ஸ்டாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடல்லையுமே உள்ளடக்கி இருப்பாங்க. அதெல்லாமே வந்து ஒரு வேற லெவல் கெத்து இல்ல. சோ கருப்பு அப்படின்றது வந்து அதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ தெரியாது. சோ அதுக்கப்புறம் வந்து ஒரு மாசா கெத்தா மாறின ஒரு சிச்சுவேஷனை ஒரு பாடல்லாம் இந்த கருப்பு தான் எனக்கு பிடிச்ச பாடல். சோ இந்த பாடலை நம் நாட்டு கலைஞரான கொன்சி அவங்க தான் வந்து இன்றைய தினத்திலயுமே அழகா பாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது, அதாவது வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ரிஹர்சல் பார்ப்பாங்க தான், அப்படியே நான் கேட்டேன். ஸோ வேற லெவல்ல இருந்துச்சு. கண்டிப்பா அதை நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியில கேட்க போறீங்க அப்படின்னும் பொழுது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. ஸோ நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பாடல்களோட டீடைல்ஸ் பத்தி கலின்ஸ்டா சொல்லுவாங்க. ஸோ நிச்சயமாக அனுராஜ் சொன்னது போல வந்து கருப்பு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். உதாரணமா பார்த்தோம்னு சொன்னா அனுராஜே கருப்பு ட்ரெஸ் வேர் பண்ணி இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கருப்புன்றது வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கலர் தான். கருப்புல என்ன அப்படின்னு சொல்லி நாங்க நிறைய ஆக்ட்ரஸை பார்த்திருப்போம், நிறைய பேர் வந்து பிரபலமானவர்களை வந்து பார்த்திருப்போம். கருப்புன்றது ஒரு விஷயமே இல்லை. எங்க கிட்ட திறமை இருந்தா அந்த திறமையை வச்சு வந்து நாங்க முன்னேறி கொள்ள முடியும். கலர்ல வந்து எந்த ஒரு விடயமுமே இருக்க போதில்லை. சில பேர் நாங்கள் பார்க்கின்ற போது இன்னைக்கு கருப்பா இருப்பாங்க, நாளைக்கு கலரா மாறிடுவாங்க. இப்படி வந்து பல சம்பவங்கள் நிகழ்ந்துட்டு தான் இருக்கு. சோ கருப்பு என்ற விஷயத்தை நினைச்சு நீங்க ஒரி பண்ணிக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலுமே வந்து ஃபர்ஸ்ட் பாடலா வந்து அந்த பாடல் இருக்க போது ரொம்பவுமே எனர்ஜியான ஒரு பாடலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னு சொன்னா, பாடல் வரிகளுமே வந்து அவ்வளவு அற்புதமா இருக்கும். அப்படி சொல்றது உன்ன கண்ட நாள் முதலா வெச்ச போட்டும் கருப்பு தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பாடியிருப்பாங்க. நிறைய இருக்கும். அந்த கருப்பை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சோ இந்த பாடல் கூட வெற்றி கொடிகட்டு என்கின்றதான திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பாடலாக இருக்கின்றது.
குறிப்பாக இந்த பாடல்ல வந்து இந்த குரல் தான் பிளஸ் பாயிண்டா இருந்ததுன்னு சொல்லிக்கொள்ள முடியும் என்று சொன்னா அனுராதா ஸ்ரீராம் அவர்களுடைய குரல் தனித்துவமாக அந்த பாடல் வந்திருந்திருக்கும். அதிகமாக வந்து அவருடைய அந்த பாடல்கள் வரிசையில் எடுத்து பார்க்கின்ற போது இந்த பாடலை மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டுகின்ற வகையில் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் வந்து பாடலுக்கு வரிகளை எழுதியிருப்பார் வைரமுத்து, இசையமைத்திருப்பார் தேவா. ரொம்பவுமே வந்து அற்புதமான பாடல். எங்களுடைய இசை கலைஞர்கள்ல வந்து இன்றைய நாளிலும் கொன்சி அந்த பாடலை பாடுவதற்கு தயாராக இருக்கின்றார். பார்க்கலாம். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவ கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வால்ட் பாரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. டடடக்கா 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 டடடக்கா. கலரு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவ கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வால்ட் பாரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. சாமி கருப்பு தான், சாமி சலையும் கருப்பு தான், யானை கருப்பு தான், கோபம் கோயில் கருப்பு தான், என்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் போது குத்துற மீச கருப்பு தான், சத்தம் கருப்பு தான். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவ கண்ணு ரெண்டும் என்ன மயக்கம் 1000 வால்ட் பாரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. வெண்ணிலவ உலகம் பார்க்க வச்ச இரவு கருப்பு தான், வெறுவ சிந்தி ஒழிக்கும் இந்த விவசாயி கருப்பு தான், மண்ணுக்குள்ள இருக்கிறப்போ வைரம் கூட கருப்பு தான், மதுர வீரம் கையில் இருக்கும் வீச்சருவா கருப்பு தான், பூமியில முதலா பிறந்த மனுஷன் கருப்பு தான், மக்கள் பஞ்சம் தீர்க்கும் அந்த மலை மேகம் கருப்பு தான், உன்னை என்ன ரசிக்க வச்ச கருப்பு தான். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவ கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வால்ட் பாரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. கண்ட நாள் முதலா வச்ச பொட்டும் கருப்பு தான், எட்ட ஜட பின்னால் எல்லாம் கட்டுறதும் கருப்பு தான், பூக்கடையில் தேடின பூவில் கருப்பு தான், அன்று முதல் எனக்கு தான் பூக்கள் மீது வெறுப்பு தான், கவாட கட்டி கட்டி பதிஞ்சதிடம் கருப்பு தான், முத்தம் கேட்டு காத்திருக்கும் அந்த இடம் உனக்கு தான், உன்னை கொத்தி வச்சிருக்கும்
பிடிச்ச கலரு அவ கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் தௌசண்ட் வாட் பவரு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு சாமி கருப்பு தான் சாமி சிலையும் கருப்பு தான் ஜான கருப்பு தான் கோவம் கோயில் கருப்பு தான் என ஆசைப்பட்டு கொஞ்சம் போது குத்துற மீச கருப்பு தான் வசத்தம் கருப்பு தான் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில வந்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை நாங்களுமே தந்தோன்றிருக்கிறதுல வந்து எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னு சொன்னா ஆரம்ப பாடலே கொஞ்சம் வந்து ரொம்பவுமே அழகா பாடி இருந்தாங்க. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே அற்புதமா பாடி இருந்தாங்க. சரி, ஆரம்ப பாடலுமே ரொம்பவுமே எல்லோருமே என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில இருந்தது. அது போல அடுத்த பாடலையும் பார்க்கின்ற போது வந்து எப்படி சொல்றது, ஒரு வைப் பண்ணக்கூடிய பாடல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நினைக்கிறோம். அதுல குறிப்பாக வந்து விஜய் ஆண்டனியை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர் பாடுகின்ற பாடல்கள் அப்படியே நிக்கிற இடத்துல இருந்தே டான்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளவுக்கு வந்து ஒரு எனர்ஜியை தரக்கூடிய பாடல்களா இருக்கும். சோ அவர் பாடின ஒரு பாடலை தான் நாங்களும் தர்றதுக்கு ரெடியா இருக்கோம். சோ அந்த வகையில அன்ராஜ் கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அன்ராஜ், விஜய் ஆண்டனியுடைய பாடல்கள்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல் இது ரொம்பவுமே வைப் பண்ணக்கூடிய ஒரு பாடல், நெக்ஸ்ட் வந்து என்ன பாடல் வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? மக்களே, அதாவது வந்து எனக்கும் அவங்களுக்கும் ஒரே ஸ்கிரிப்ட் தான் கொடுத்துட்டாங்க. சோ அதுக்குள்ள அவங்க எனக்கு ட்விஸ்ட் வைக்கிறாங்களா? சோ என்ன பாடல் அடுத்து வரப்போகுதுன்னு சரி நானே சொல்லிடுறேன், விடுங்க, அதானே ஆசைப்படுறீங்க நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. வண்ணாரஸ் பட்டு கட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பாடல் தான் இந்த பாடல். வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா விஜய் ஆண்டனியோட குரல்லையும் அவரோட இசையமைப்புலையுமே அமைய பெற்ற பாடல். ரொம்பவுமே அட்டகாசான ஒரு வைப் மெட்டீரியலான சாங் தான் இந்த வண்ணாரஸ் பட்டு கட்டி பாடல். ஸோ குறிப்பாக இந்த பாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு மணப்பெண்ணை குறிப்பாக வந்து ஒரு விமர்சித்து, அதாவது வந்து அவங்களுடைய அழகை வந்து விமர்சிக்கிற மாதிரி தான் இந்த பாடல் அமைய பெற்றிருக்கும். ஸோ ரொம்பவுமே அருமையா இருக்கும் இந்த பாடல். ஸோ இதுல வந்து பிரியாமணியுமே இணைஞ்சிருப்பாங்க. அவங்க இணைஞ்சா சொல்ல வேணுங்க, அப்படியே டான்ஸ் வந்து அல்டிமேட், அப்படியே கிளின்னு கிழிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து அட்டகாசமா வந்து இதுல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து. ஸோ டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுதே வேற லெவல்ல வைபை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து குறிப்பாக எந்த ஒரு கொண்டாட்டத்திலேயாக இருந்தாலுமே அதிகமாக நாங்க கேட்கக்கூடிய மாதிரியான ஒரு பாடல் மெட்டீரியல் தான் இந்த வண்ணாரஸ் பட்டு கட்டி இந்த பாடல். சோ இதுவுமே எங்களுடைய இசை கலைஞர், அதாவது வந்து அகிலனோட குரல்ல தான் இந்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறதுக்கு தயாரா இருக்குது. சோ இதை தொடர்ந்து வந்து இந்த பாடலினுடைய வரிகள் யார் அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்லிடுங்க பார்ப்போம். நிச்சயமாக நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த பாடலுடைய வரிகளை வந்து அண்ணாமலை என்பவர் வந்து எழுதியிருப்பார். ரொம்பவுமே நீங்க சொன்ன மாதிரி இந்த எங்களுடைய வீட்டு விசேஷங்கள்ல வந்து இந்த பாடல் இல்லாமலே இருக்காதுன்ற மாதிரி இருக்கும். டான்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே இந்த பாடல் நிச்சயமா போடுவாங்க. அவ்வளவுக்கு வந்து ரொம்பவுமே வைப் பண்ணக்கூடிய ஒரு பாடல். நினைத்தாலே இனிக்கும் என்கின்ற திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பாடலாக இருக்கின்றது. அந்த திரைப்படமே வந்து ரொம்பவுமே ஹிட்டான திரைப்படம். அதுல வந்து பாடல்கள் வந்து அநேகம் வந்து எல்லோருக்குமே பிடித்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. அந்த வரிசையில நிகழ்ச்சியில இன்றைய நாளிலும் உங்களுக்காக தர இருக்கின்ற பாடல் வண்ணாரஸ் பட்டு கட்டி. பார்க்கலாம். You know, ladies, it's time to show some real love. Mary Pia. Goomba, alakati goomba. Goomba, alakati goomba. Goomba, alakati goomba. Goomba, alakati goomba. பன்னாரஸ் பட்டு கட்டி மல்லிப்பூ கண்டா வச்சு சிங்கப்பூர் சிம்மட்டிய மனச கெடுத்து
வாசனையில் ரோஜாக்கள் டவுன் டவுன் உன்னுடைய பேச்சினிலே ரிங்டோன்கள் டவுன் டவுன் உன் விழியின் போதையிலே மதுவெல்லாம் டவுன் டவுன் அயிலே உம்மா ரப்பில் மல்கோபா டவுன் டவுன் मेरे पिया पिया हो मेरे पिया पिया हो मेरे पिया हो मेरे पिया बनारस पट्टू कट्टी मल्लिपू कोंडा वच्ची सिंगापुर सी मट्टिय मनस केडुतो பலக்குது ஒம்மேனி கண்ணாடி டவுன் டவுன் ராத்திரி நீ கண் முழிச்சா நட்சத்திரம் டவுன் டவுன் பக்கத்துல நீ வந்த ஃபர்ஸ்ட் நைட் டவுன் டவுன் ஒன்னு பார்த்த நான் முதல்ல போல் மீஸ் டவுன் டவுன் मेरे पिया हो मेरे पिया हो मेरे पिया हो मेरे पिया बनारस पट्टू कट्टी मल्लिपू कोंडा वच्ची सिंगापुर सी मट्टिय मनस केडुता ஓகே நேயர்களே, அப்படியே தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி. நம் நாட்டு கலைஞர்களுக்கான ஒரு களம். கண்டிப்பாக அவர்களுடைய குரல்ல வந்து அருமையான பாடல் தெரிவுகள் இன்றைய தின நிகழ்ச்சியிலுமே உங்களையும் மகிழ்ச்சி படுத்திட்டு எங்களுடைய நிகழ்ச்சியிலுமே அலங்கரிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் அடுத்து கூட ஒரு அழகான பாடல். ஸோ உங்களை கொஞ்சம் பின்னாடி கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு வைப் மெட்டீரியல் சாங்ஸை தொடர்ந்து அடுத்து வந்து கொஞ்சம் மெலடியா அப்படியே வந்து நம்ம பழைய காலங்கள் நினைவுகளோடு அப்படியே மீட்டி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த வகையில் வந்து இந்த பாடல் வந்து என்ன பாடல் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளோட கலின்ஸ்டா சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் பழைய காலங்களுக்கும் பழைய கால பாடல்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த வகையில் அவங்க சொன்னா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நிச்சயமா. ஏன்னு சொன்னா அன்ராஜ் கூட வந்து அந்த பாடல்களை வந்து ரொம்பவுமே மனப்பாடமாக்கி வச்சிருப்பாங்க இல்லையா? சோ அவங்க அடிக்கடி சொல்ற போது வந்து அந்த பாடல் எங்களுக்குமே வந்து ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும். சோ நானுமே அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். சங்கீத மேகம் என்கிறதான பாடல். அந்த பாடல் வரிகள் வந்து நேயர்கள் எல்லோருக்குமே வந்து பாடமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சொன்னா எஸ்.பி. பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வந்து இறந்தும் வந்து இன்று மக்களுடைய மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பவராக இருக்கின்றார். அதே போல வந்து அவர் பாடிய அந்த பாடல் வரிகளும் வந்து நான் என்ன மண்ணை விட்டு போனாலும் வந்து எப்பொழுதுமே வந்து இசையாய் மலர்வேன் என்கிற மாதிரி வந்து அந்த பாடல் வரிகள் அமைந்திருக்கும். உண்மையிலேயே எல்லோருடைய மனதை தொட்டு வரிகள் என்று கூட சொல்லிக் கொள்ள முடியும். அதுல ஒவ்வொரு வரிகளுமே வந்து போற்றப்படக்கூடியவை என்றுதான் சொல்ல முடியும். பல அர்த்தங்களை தரக்கூடியதாக இருந்தது அந்த பாடலுடைய வரிகள். அது மாத்திரமில்லாமல் இந்த பாடல் வரிகள் என்று சொல்லி பார்க்கின்ற போதுதான் யாரு இந்த பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தால் முத்துலிங்கம் அவர்கள் தான் இந்த பாடலுக்கு வரிகளை எழுதியிருப்பார். அது மாத்திரமில்லாமல் பாடலுக்கு இசையமைத்திருப்பார் இளையராஜா அவர்கள். ரொம்பவுமே அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடல் வந்து 1985 ஆண்டு வெளிவந்த உதயகீதம் திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பாடலாக இருக்கின்றது. சோ அந்த பாடலை எங்களுடைய நிகழ்ச்சியில நாங்களுமே தரதுக்கு ரெடியா இருக்கிறோம். நிகழ்ச்சியில யார் அந்த பாடலை பாட போறாங்க என்றாச்சு? எஸ், திலக் அவங்க தான். நம் நாட்டு கலைஞர் திலக்கோட குரல்ல வந்துட்டு இந்த பாடல் அமேசிங்கா பாடுறதுக்கு தயாரா இருக்காரு. ஸோ கண்டிப்பா நீங்களுமே பார்க்க ஆர்வமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆரம்பத்துல நாங்க சொல்லியிருந்தோம் இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டை கொடுக்கக்கூடிய மாதிரியான பாடலாக தான் இந்த பாடல் அமைந்திருக்க போகின்றது. இப்ப நிகழ்ச்சியிலுமே திலக்கோட குரல்ல வந்துட்டு சங்கீத மேகம் பாடல் பார்க்கலாம் வாங்க.
புறாவுமே எங்கும் விழாவே என் வாழ்விலே சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஈக சுகம் பெற ராஜநதியிலே நீந்தவா போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஈக சுகம் பெற ராஜநதியிலே நீந்தவா என்ன தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் கேளாய் பூமலமே சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நாளும் கனவுகள் ராஜபவனிகள் போகின்றனே உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நாளும் கனவுகள் ராஜபவனியில் போகின்றனே எந்த மூச்சும் எந்த பாட்டும் அணையா விளக்கே எந்த மூச்சும் எந்த பாட்டும் அணையா விளக்கே கேளாய் பூமனமே சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் காலை என் கீதமே எங்கும் புறாவுமே நாளை என் கீதமே எங்கும் புறாவுமே என்றும் விழாவே என் வாழ்விலே சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில வந்து ரொம்பவுமே அற்புதமான பாடல்கள், எப்படி சொல்றது, ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய பாடல்களை தந்துட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்லாமல் வந்து ரிலாக்ஸ் ஆகக்கூடிய பாடல்களை தந்திருக்கோம். இப்படி வந்து எல்லா பாடல்களையும் மாறி மாறி தந்துட்டு இருக்கோம். சோ முதல் இருந்து நாங்க பார்த்த பாடல் எப்படி இருந்தேன்னு சொன்னா இந்த நேரத்துல வந்து கேட்கக்கூடிய ஒரு பாடலாக இருந்தது. அடுத்து வந்து ரொம்பவுமே வந்து வைப் பண்ணக்கூடிய ஒரு பாடலை தரலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த பாடல் வரிகள் நான் சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே சில பாடல்கள் வந்து எங்களுடைய மனதில் அப்படியே பதிந்து விடக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அடுத்து வரப்போ
போன்ற பாடல் வந்து இப்பொழுது இளைஞர்கள் மத்தியில வந்து ரொம்பவுமே ரெண்டாகி இருக்கக்கூடிய ஒரு பாடல் என்று கூட நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அதுல குறிப்பாக நான் பாடல் வரிய ஸ்டார்ட் பண்ணிட்டாலே மிச்சம் அப்படி எல்லாருமே நீங்க சொல்லிடுவீங்க. இந்த இளம் கிளி போல் சந்தையில எனக்கு இதுவரை சிக்கவில்லையே அப்படியெல்லாம் அந்த பாடல் வரிகள் இருக்கும். இதோட நிப்பாடி கொண்டீங்கன்னா நல்ல இல்ல நான் மிச்சம் பாடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தீங்க இல்லையா நீங்க கேட்கறதுக்கு. தமிழ்நாட்டு இசைக்கலைஞர்களோட குரல்ல தான் அவங்க பாடலை கேட்க இருக்கிறாங்களே தவிர அனௌன்சர்ஸோட குரல்ல கேட்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க வந்து மிச்ச பாடலையும் பாடுங்க அப்படின்னு சொல்லித்தான் கேட்க நினைப்பாங்க. பட் உங்களால என்னால பாட முடியாம இருக்கு. ஓகே சரி, நல்ல வேளை இது லைவ் ப்ரோக்ராமா இல்ல, அப்புறம் கால் பண்ணி ஏதாச்சும் சொல்லிட போறாங்க. சரி கலின்ஸ், அதாவது என்ன பாடல் அப்படின்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. இந்த பாடல் வந்துட்டு கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே ஒரு அறியக்கூடிய ஒரு பாடல். குறிப்பாக அந்த காலத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோயின், மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாராலுமே போற்றப்பட்ட ஒருத்தங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சிம்ரன் தான். கண்டிப்பாக வந்து அவங்களோட டான்ஸுக்கும் ஆக்டிங்குக்கும் வந்து நிறைய பேர் வந்து அடிக்ட், அவங்களோட என்ன சொல்ற நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க அப்படின்னே சொல்லிக்கொள்ள இயலும். குறிப்பாக வந்து விஜய் கூட டான்ஸ்ல வந்து ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னு சொன்னா நாங்க விஜயை தான் சொல்லுவோம். விஜய் கூட போட்டி போட்டு தன்னோட ஆடக்கூடிய ஒரு ஃபீமேல் லீட் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை சிம்ரனை தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஒரு ஸ்டெப்ஸ்ல வந்து அந்த பாடல் அமையப்பட்டிருந்துச்சு. ஸோ அது இப்போ ரீசெண்டா வந்துட்டு குட் பேட் அக்லி அப்படின்ற திரைப்படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல வந்து அந்த பாடல் வந்து ஒலிக்கப்பட்டிருக்கும். வேற லெவல். அந்த பாட்டுக்கு கிளப்ஸ் விசில் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த திரையை அப்படி வந்து பத்திக்கிச்சு அந்த மாதிரி தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு வாய்ப்பை வந்து திரும்ப கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி அமைந்திருந்துச்சு இந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. ஸோ இது நான் சொல்லித்தான் உங்க எல்லாருக்கும் தெரிய வேண்டியது இல்லைன்னு சொன்னா அந்த அளவுக்கு ஒரு வைப் மெட்டீரியல் சாங் உங்க எல்லாரையுமே வந்து ரொம்பவுமே என்ன சொல்றது சந்தோஷத்துல உள்படுத்தக்கூடிய ஒரு சோங்கா தான் இந்த சாங் அமையப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த வகையில நம் நாட்டு கலைஞர்கள் வந்து இந்த பாடலை பாடுறதுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ யார் அவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தார் அகிலன் மற்றும் டப்ரின் ஆகிய இருவரோட குரல்ல வந்துட்டு இந்த பாடல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து பாடி இருக்காங்க. ஸோ நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு தயாரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். இப்ப நிகழ்ச்சியில உங்களுக்காகவே தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பார்த்துட்டு வந்துடலாம். தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. அள்ளி அள்ளி கொடுத்தால் குறையாது வாடி அழகே, தாமத்து தருவேன் ஐயா சுல்தானே 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 சுல்தானே. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா. இந்த இளங்கிளி போல் சந்தையிலே எனக்கு இதுவரை சிக்கவில்லையே. இன்னொரு பேருசிக்க இன்னொரு பேருக்கு இளைஞனும் கேட்கவில்லையே. பள்ளியில் நான் தேடி தேடி உன்னை கண்டேனே. பாலில் விழும் செய்தி போல என்னை தந்தேனே. ஆடை மூடும் ஜாதி பூவின் அங்கம் பார்த்தேனே. அங்கே சொர்க்கம் இல்லை இல்லை இங்கே பார்த்தேனே. சுல்தானே 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 சுல்தானே. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா,
தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா கொஞ்சி கொஞ்சி எடுத்து நெஞ்சில் மெல்ல அணைத்து என் மனதை தீரிட்டுண்டார் புத்தகத்தில் இருக்கும் முத்தைகளை படிக்க காதலிக்க பழகி கொண்டார் புத்தகத்தில் இன்பம் கற்று வைப்போமா முத்தம் தரா இடங்கள் கண்டு முத்தம் வைப்போமா ஆசை என்னும் அமுத ஊற்றிலே ஆடி பார்ப்போமா ஆடே பெண்ணே பெண்ணில் நானே தேடி சேர்ப்போமா சுல்தானே 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 தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா தொட்டவுடன் நெஞ்சில் தில்லானா கொடுத்தால் குறையாது கொள்ளவாடி அழகே ஜாமத்து கருவே ஐயா சுல்தானே 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 உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் என்னை பாடச் சொன்னாள் என்ன பாட தோன்றும் என்ன பாட தோன்றும் உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் என்னை பாடச் சொன்னாள் என்ன பாட தோன்றும் காதல் பாட்டு பாட நாடும் இல்லை இல்லை காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை தாலாட்டு பாட தாயாகவில்லை உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் என்னை பாடச் சொன்னார் என்ன பாட தோ
சொன்னாள் என்ன பாட தோன்றும் என்ன பாட தோன்றும் உன்னை ஒன்று கேட்டேன் உன்னை சொல்ல வேண்டும் என்னை பாட சொன்னாள் என்ன பாட தோன்றும் நேயர்களே, இன்றைய தினமும் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டிருந்து பல தரப்பட்ட பாடல்களை பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள். குறிப்பாக இன்றைய தினத்திலும் கூட இந்த பாடல்களை உங்களுக்காக வழங்கிய திலக், டப்ரீனா, அகிலன், ரங்கநாதன், பூஜா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து நாங்கள் ஸ்பெஷல் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோட அதுல ஒருத்தவங்களோட பேரை மறந்துட்டீங்க, கொன்சி அவங்களுக்குமே ஸ்பெஷலி நன்றிகளை கோரிட்டு நாங்களுமே நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுவதற்கான நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி கரீன் சார், நிச்சயமாக நீங்க சொன்னது போல வந்து எங்களுடைய பாடகர்களுக்கு மாத்திரமல்லாமல் வந்து இசைக்கலைஞர்களுக்கும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சிக்கு ஒளியொலியம் அமைப்பை வழங்கியவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு தொழில்பகுதியை வழங்கிய விதுஷாந்த் மற்றும் துவாரகன் ஆகிய இருவருக்குமே வந்து நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போன்றோம். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கமைப்பு செய்த செல்வச்சந்திரன் அவர்களுக்கும் நன்றிகளை குறித்து மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜா. Calix. Bye. Bye.